सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। दृष्टि सृष्टि उपपत्ति 536வது பக்கம். இத்தனை கிளாஸாக திருஷ்டி சிருஷ்டி அப்படி சொல்லி அந்த திருஷ்டி சிருஷ்டியில இருக்கக்கூடியதான அவ கேட்டதான கேள்விகளுக்கு ஆட்சேபங்களுக்கு சமாதானம் சொன்னோம். சொல்றதுக்கு முன்னாலே இந்த திருஷ்டி சிருஷ்டியை பத்தி உபனிஷத்துல எங்கே சொல்லியிருக்கு அப்படின்னு முதல் கிளாஸ்லயே கேட்டு பின்னால சொல்ல போறா அப்படின்னு சொன்னோம். இப்ப அதுக்கு பிரமாணம் சொல்லணும். ஒண்ணு நம் பாஷ்யக்காரருடைய வழி பார்க்கணும். அவர் எதுவும் சொந்த அபிப்பிராயத்தை சொல்றதில்லை. சூத்திர பாஷ்யமாகட்டும், உபனிஷத் பாஷ்யமாகட்டும், பகவத்கீதா பாஷ்யமாகட்டும், பிரகரணங்களாகட்டும், பிரகரணங்கத்துல ஏதோ ஒன்று ரெண்டு சொந்த அபிப்பிராயம் இருக்கலாமே தவிர மற்ற எல்லா இடத்துலையும் அவர் மூலத்துல என்ன இருக்கோ அதான் சொல்வார். எந்த விஷயம் சொன்னாலும் அது மூலத்துல எங்க இருக்கு, உபனிஷத்துல எங்க இருக்கு அப்படின்னு சொல்லணும். ஆகையால் இந்த திருஷ்டி சிருஷ்டின்னு சொல்லின்றதுமையானால் இதுக்கு உபனிஷத்துல எங்கேயாவது பிரமாணம் உண்டா அப்படின்னு கேட்டா அதை சொல்ற. திருஷ்டி சிருஷ்ட உச்சா ஏவமேவ அஸ்மாதாத்மன சர்வே பிராணாः சர்வே லோகாः சர்வே வேதாः சர்வாணி பூதானி சர்வ ஏவ ஆத்மானோ விச்சரந்தி இதி ஸ்ருதி சுப்தோத்சித ஜீவாத் பிராணாதி சிருஷ்டிம் பிரதிபாதயந்தி பிரமாணம். அப்ப ஜீவனிடத்துல தூங்கி முழித்து கொண்டிருக்கக்கூடியதான ஜீவனிடத்துல எல்லாமே உண்டாகுது. ஏவமேவ அஸ்மாதாத்மனா இந்த ஆத்மாவனிடத்திலிருந்து சர்வே பிராணாஹ, பிராணஹான புலன்கள்னு அர்த்தம். பகுத்தனம் இருக்கணும். பிராணஹான முக்கிய பிராணஹான்னா முக்கிய பிராணம், பெரும் பிராணஹான்னா இங்க பிராணஹான்னு பகுத்தனம் இருக்க. எல்லா புலன்களும் சர்வே லோகாஹ எல்லா லோகங்களும் சர்வே வேதாஹ சர்வாணி ச பூதானி சர்வேவ ஆத்மான வியுச்சரந்தி அப்படின்னு எல்லாம் அந்த தூங்குற ஜீவனிடத்துல வெளியில வந்திருக்கு அப்படின்னு சுப்தோத்சித ஜீவாத் பிராணாதி சிருஷ்டிம் பிரதிபாதயந்தி ஸ்ருதி பிரமாணம். இப்ப நீங்க மனுஷன் எப்பொழுது ஜீவன் பார்க்கிறானோ குடத்தை அப்பொழுதுதான் குடம் உண்டாகிறது அப்படின்னு சொன்னோம். இப்ப அதை சொல்ற மாதிரி தூங்கி எழுந்துன்றதுமே அவனிடத்துலதான் எல்லாம் உண்டாருது. நமக்கு தூங்குறப்ப ஒண்ணும் தெரியல, தூங்கி முழிச்சுன்றதுமே எல்லாம் தெரியுது. எப்ப நீங்க பாக்குறீடோ, எப்ப இந்திரிய வியாபாரங்களோ இருந்தோ அப்பத்தான் இவையெல்லாம் உண்டாகிறது அப்படின்னு ஸ்ருதியே டைரக்டா சொல்றது அப்படின்னு இருக்காரு. ஆனா இதை சொல்லும் பொழுது இந்த ஸ்ருதி நீங்க சொல்லக்கூடியதான அர்த்தத்தை சொல்றா போல இருக்கலாம். ஆனா நல்லா யோஜனை பண்ணி பார்த்தா அதுல கொஞ்சம் மாறுதல் இருக்கா போல இருக்கே, அந்த ஸ்ருதியை வேற விதமாக அர்த்தம் பண்ணலாம் போல இருக்கே அப்படின்னு கேட்கிறான். எங்கே நனு சுஷுப்தௌ பிராணாதி பஞ்சகஸ்ய சத்வாத் கிமர்த்தம் புனः சிருஷ்டி இதி வாத். தூங்கி எழுந்துக்கிற ஜீவனிடத்திலிருந்து எல்லா லோகங்களும் எல்லா ஆத்மாக்களும் எல்லா பூதங்களும் எல்லா பிராணங்களும் உண்டாகிறதுன்னு ஸ்ருதி சொல்றதுன்னு நல்லா இருக்கு. ஆனா பிராணங்கள் ஏன் சார் உண்டாகும்? தூங்கிட்டு இருக்கிறவனுக்கு பிராணம் இருக்குன்னு, பிராணம் இல்லையான்னு அப்பதான் பிராணம் நல்லா வேலை செய்யும். ஏன்னா பக்கத்துல இருக்கவங்க தூங்க விடாம புரட்ட விடுறான். இப்ப பிராணங்கள் இருக்கா இல்லையா? முன்னாலேயே பிராணம் இருக்கு. பிராணங்கள் இருக்கும் பொழுது அந்த ஜீவனிடத்திலிருந்து மறுபடியும் பிராணங்கள் பிறக்கிறது என்று தாங்கள் சொல்றது சரியா இல்லையே? ஆகையால் இந்த ஸ்ருதிக்கு வேற அர்த்தம் சொல்லணும். வேற அர்த்தம் சொன்னா இந்த ஸ்ருதி திருஷ்டி சிருஷ்டிக்கு பிரமாணம்ங்கிறது போயிடும். அதான் அவருடைய ஒரு கட்சி அப்படி சொல்றான். நானும் நக சுஷுப்தௌ பிராணாதி பஞ்சகஸ்ய சத்வாத் பிராணாதி பஞ்சகஸ்ய பிராணாபான வியான உதான சமானம் என்கக்கூடியதான பிராணங்கள் இருப்பதனால்
கிமர்த்தம் புனः சிருஷ்டி, மறுபடியும் சிருஷ்டி எதற்கு அப்படின்னு கேட்கணும். அது பஞ்சகம். ஓ, அந்த ஸ்ருதியில சொன்னதான் சர்வே பிராணா சர்வே பிராண லோக வேத பூத ஆத்மான, இவைகள்லாம் எதற்கு அப்படின்னு கேட்கணும். அதுவா சுஷுப்தவாதி பிரபஞ்சத்துக்கு உங்க பிராணாதி பிரபஞ்சஸ்ய தத்வாத் கிமர்த்தம் புனः சிருஷ்டிः इति வாச்சியம். நது தத்விதீயமஸ்தி ததோன்யத் விபக்தம் யத் பத்யேத். பாத்து நது தத்விதீயமஸ்தி ததோன்யத் விபக்தம் யத் பத்யேத் இத்யாதிரா சுஷுப்தௌ சகல காரிய பிரபஞ்ச லய தர்சவணாத். இப்ப இவைகள்ல இருக்கலாமே, முன்னாலே இருக்கிறதுனால மறுபடியும் சிருஷ்டி பண்ண வேண்டாமே அப்படின்னு கேட்டா அப்படி சொல்லாதீங்க. என்ன நது தத்விதீயமஸ்தி, தூக்கத்துல ரெண்டாவது பதார்த்தம் இல்ல. ததோன்யத் விபக்தம் யத் பத்யேத், தூக்கத்துல ஏன் சார் எல்லா பொருளையும் இருந்தா பார்க்கலை அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால் அப்படி இல்ல. ஏன்னா அதை விட ரெண்டாவது பதார்த்தம் நது தத்விதீயமஸ்தி, அந்த ஆத்மாவை தவிர திதீயமான பதார்த்தம் இல்லை. ததோன்யத் விபக்தம் யத் பத்யேத், இருந்து அதை விட வேறாக இருக்குமேயானால் அதை பார்க்கலாம். இதை விட ஒரு பதார்த்தமும் இல்லையே, வேறாக இல்லையே, ஆகையால் அதை பார்க்கலை அப்படின்னு சுஷுப்தியில சகல காரிய பிரபஞ்ச லயசிரவணா, சகல காரிய பிரபஞ்சமும் எல்லாம் இல்லை, காரிய பிரபஞ்சம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லு. ஆகையால் நீங்க தூங்கிவிட்டேனால் இந்த ஸ்ருதியுடைய அபிப்பிராயம் என்ன, பிரபஞ்சமே இல்லை, ஆத்மா தான் இருக்கு. அப்ப என்னாச்சு, அதனால நது தத்விதீயமஸ்தி ததோன்யத் விபக்தம் யத் பத்யேத் இத்யாதினா சுஷுப்தௌ சகல காரிய பிரபஞ்ச லயஸ்ரவணா. இப்படி படிச்சிருக்கிறதுனால பிரபஞ்சத்துக்கு சுஷுப்தியில எல்லாமும் இருக்கு, அதனால இருக்கிறதுனால தனியா உண்டாக வேண்டியது இல்லைன்னு கேட்ட கேள்வி சமாதானம் அது சரியில்லை. சரி, அது ஏன் எடுத்துக்கலைன்னு கேட்கக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு பிரமாணம் சொன்னோம், பிரதாரண்யகோபனிஷத் வாக்கியத்துக்கு பிரமாணம் சொன்னோம். அந்த வாக்கியத்துல அவன் சந்தேகம் கிடப்பிருக்கான், அதுக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கோம். நீங்க இண்டிபெண்டா மைய விசகலம் ஜாதம் அந்த ஸ்ருதியை கொடுத்துருக்கேன்னா அது பரவாயில்ல. நாம பிரமாணம்னு ஒண்ணு சொன்னோம், அந்த வாக்கியத்துக்கு வேற அர்த்தம்னு அவன் சொன்னான், அதுக்கு பதில் நம்ம சொல்லிட்டு நச்ச சுஷுப்தௌ ஹிதாநாம நாட்யா இது நாடி சத்துவ பிரதிபாதக வாக்கிய விரோதா. அதுக்கப்புறம் இந்த சுஷுப்தியில ஹிதாநாம நாட்யா அப்படின்னு சொல்லி அந்த நாடி வழியாக ஹிருதயத்துக்குள்ள போறான் அப்படின்னு சுஷுப்தியை சொல்லக்கூடியதான பிரகரணத்துல சொல்லியிருக்கு. இந்த நாடிகள் அப்புறம் ஹிருதய பரிவேஷ்டனம் இப்படி எல்லாம் சொல்றது. அந்த ஹிதாங்கிற நாடிக்குள்ள வெளியில இருக்கிற பரியந்தம் தான் இந்த ஜீவனுக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கும். எப்ப இந்த நாடிக்குள்ள போயிட்டானோ அதுக்கப்புறம் இந்த ஜீவனுக்கும் ஸ்தூல சரீரத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு, ஒன்னும் தெரியாது. இப்ப இந்த நாடிக்குள்ள போயிருக்கான நாடிகள்லாம் இருக்குன்னு சொல்றது இந்த ஸ்ருதி சுஷுப்தியை சொல்லும் பொழுது நாடிகள்லாம் இருக்கு, நாடிக்குள்ள போயிருக்கா, நாடியிலேயே தூங்குறா, இப்படி எல்லாம் சொல்றேன். அப்ப நாடிகள் இருக்குன்னு சொல்றதா போல தெரியுது. அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றேன். ரெண்டாவது பதார்த்தம் நாடிகள் இருக்கே அப்படின்னு கேட்கிறான். நச்ச சுஷுப்தவும் ஹிதாநாம நாட்யா இது நாடி சத்வ பிரதிபாதக வாக்கிய விரோதா. நாடிகள் இருக்கு என்றதான வாக்கியம் இருக்கே, அந்த வாக்கியத்துக்கு விரோதம் வருது. ஏன்னா ஆத்மாவில் ரெண்டாவது பதார்த்தம் நசுதத் விதீயமஸ்தி யதோன்யத் விபக்தம் பத்தேன்னு சொன்னேடையானா ரெண்டாவது பதார்த்தமே இல்லைன்னு சொல்றேடையானால் இந்த ஸ்ருதிக்கு விரோதம் வருது, நாடி இருக்குன்னு சொல்றது அப்படின்னு கேட்கிறேன். அப்ப அது சொல்றப்பா கேனக்கிரமேண சுஷுப்தௌ பவதி இத்யபேட்சாயாம். அங்கே இந்த நாடியை எதற்காக சொல்லியிருக்க அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு தூக்கம் எப்படி சார் வருது அப்படின்னு கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் சொல்றப்ப அவர் ஹிதாங்கிற நாடி இருக்கப்ப அந்த நாடி வழியாக உள்ள போறார், உள்ள போய் ஆத்மாவோட ஒன்னாயிடுறார் அப்படின்னு சொல்றதுக்காக நாடியை சொல்லியிருக்கே தவிர தூக்கத்துல நாடி தனியாக ஆத்மாவை தவிர வரைக்கும் தனியாக தூக்கு நாடின்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்றதுக்காக சொல்லலை. அவ்வளவு. கேனக்கிரமேண சுஷுப்தவும் பவதி இத்யபேட்சாயா
ஹிதநாம நாட்யா ஹிருதயா புரீததம் அபிப்பிரதிஷ்டந்தே. ஹிருதயத்துல வந்து புரீததம், புரீதத்துங்கிறது ஒரு ஹிருதயத்தை வேஷ்டனம் பண்ணக்கூடிய, ஹிருதயத்தை சுத்தி இருக்கக்கூடியதான ஒரு தத்துவம். அதுல புரீததம் அபிப்பிரதிஷ்டந்தே தாதிகி பிரத்யவசுருத்திய, அதற்குள்ள பூந்துண்டு புரீததி சேதே, புரீதத்தில் தூங்குகிறான் அப்படி. இங்க புரீததி சேதே ஆத்மாவில படுத்துட்டு இருக்கான், இப்படி எல்லாம் 5-6 வித்தியாசம் வருது. நாடியில வருதா, நாடி வழியா புரீதத்துக்கு போறானா, புரீதத்து வழியா உள்ள ஹிருதயத்துக்குள்ள போறானா, இப்படி எல்லாம் கேட்டு இவைகள்லாம் போகக்கூடியதான மார்க்கங்கள். வஸ்துதா எங்க இருக்க, அவர் ஹிருதய ஆகாசத்துல இருந்துருக்கா அப்படின்னு தீர்மானம் பண்ணியிருக்கோம். இங்கே பிரத்யவசுருத்திய புரீததி சேதே இத்தியாதினா சுஷுப்தி அவ்யவஹித காலே கிரமோக்தையே, சுஷுப்தி அவ்யவஹிதம் சுஷுப்தி முன்னால காலத்துல கிரமோக்தையே இந்த வழியாக போகிறான் என்று சொல்வதற்காக நாடி தத்துவம் பிரதிபாத்தியதே. ஆகையால் இந்த நாடிகள்லாம் எது வரைக்கும் இருக்க, இங்க தூங்குற பரியந்தம். தூங்குறதுன்னு ஆரம்பிச்சதுன்னா தூக்கம் வந்தாச்சுன்னா இவைகள்லாம் ஒன்றும் தெரியல, ஒன்றும் இல்லை. நது சுஷுப்தி காலேபி, சுஷுப்தியிலையும் இருக்குன்னு சொல்லப்படாது. ஏன், வாக்கியாந்தர விரோதாது, இன்னொரு ஸ்ருதி வாக்கியத்துக்கு விரோதம் வரும். சுஷுப்தி காலத்துக்கு முன்ஷணம் வரைக்கும் இவைகள்லாம் இருக்கு, இதன் வழியா சுஷுப்திக்கு போனான்னு சொன்னேனே ஒழிய சுஷுப்தியில இந்த இவைகள் இருக்குன்னு சொல்ல முடியுமா, சொல்ல முடியல. ஏன்னா இவைகள் ஒண்ணும் இல்லை, நதுதத்விதீயமஸ்தின்னு ஒரு ஸ்ருதியே சொல்றது. அப்ப அந்த ஸ்ருதி வாக்கியத்துக்கு விரோதம் வரும் இல்லையா. அதனால வஸ்துதா இவைகள்லாம் சுஷுப்தி காலத்துல இல்ல, சுஷுப்தி காலத்துக்கு முன்ஷணத்துல சுஷுப்திக்கு போற வழி என்ன அப்படின்னு சொல்வதற்காக இவைகள்லாம் சொல்லியிருக்கு, அவ்வளவு. அதனால அந்த கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு. இத்தியாதினா சுஷுப்தி அவ்யவஹித காலே, அவஹித காலம் அவஹித பூர்வ காலேன்னு வச்சுக்கணும். கிரமோக்தையே, அந்த கிரமம் சொல்வதற்காக நாடி தத்துவம் பிரதிபாத்தியதே, நாடி இருக்கு என்று சொல்வது. நது சுஷுப்தி காலேபி, சுஷுப்தி காலத்திலையும் இருக்குன்னு சொல்லவில்லை. வாக்கியாந்தர விரோதா, நது தத்விதீயமஸ்தி எனக்கூடியதான வாக்கியத்தோட விரோதம் வருது. பிராக் தத்துவ மாத்திரேனச்ச கிரம அபிதான பரியாப்தி பிரதியாப்தே, முன்னால இருக்குன்னு சொன்ன மாத்திரத்தினால கிரமம் சொல்லியிருக்கு, அவ்வளவுதான். கிரமம் சொல்றதுக்காக அவள் சொல்லியிருக்கு, அவ்வளவுதான். அந்த சுஷுப்தி காலத்துல இருக்குன்னு சொல்லல. அதனால முன்னால சொன்னதான வாக்கியத்துக்கு விரோதம் இல்லை, அந்த வாக்கியம் பிரமாணமாகும். சரி, அதுக்கப்புறம் இன்னொரு சந்தேகம். நனு யத்ர ஏஷ ஏதத் சுப்தோ பூத் இதி யக்ஷப்தேன சுப்த ஆதாரத்வேன உக்தஸ்ய பிரம்மண ஏவ அஸ்மாதாத்மனஹ இத்யனேன பராமர்த்தாத் தற்கர்த்ருகைவ பிராணாதி சிருஷ்டிஹி நது சுப்தோஸ்தித ஜீவ கர்த்ருகா. இதுக்கு மேல, இதுக்கு முன்னால நீங்க என்ன ஸ்ருதி சொன்னேள் இத பிரமாணம்னு சொல்றதுக்கு? ஏதஸ்மாத் ஆத்மனஹ சர்வே பிராணாஹ சர்வே லோகாஹ சர்வே வேதாஹ சர்வாணி பூதானி சர்வயேவ ஆத்மானோ வீச்சரந்திங்கிற பிருஹதாரண்யக வாக்கியத்தை பிரமாணமா இங்க சொல்லிருக்கேன். ரைட். ஆனா அந்த வாக்கியத்துல ஏவமேவ அஸ்மாதாத்மனஹான்னு சொல்லி, அஸ்மாதாத்மனான இந்த ஆத்மாவனிடத்துல இருந்து அப்படின்னு அர்த்தம் சொல்லணும். அதுக்கு முன் வாக்கியத்துல எத்ர ஏஷ ஏதத் சுப்தோ பூத் அப்படின்னு இருக்கு. எத்ர எங்கு, ஏஷா இந்த ஜீவன், சுப்தோ பூத் அப்படின்னு சொல்றது. இந்த இடத்துல யக்ஷப்தேன சுப்தாதாரத்வேன உக்தஸ்ய பிரம்மண ஏவா, இங்க எத்ர ஏஷாங்கிற இடத்துல, எத்ராங்கிற இடத்துல இந்த யக்ஷப்தம் இருக்கு. இந்த யக்ஷப்தமானது என்ன சொல்றது? தூக்கத்துக்கு, இந்த தூக்கத்துல ஜீவனுக்கு ஆதாரமா இருக்கக்கூடியதான பரமாத்மா பிரம்மா, அவர் தான் சொல்றது. ஆகையால் பிரம்மனா, அந்த பிரம்மா தான் இந்த வாக்கியத்துல ஏவமேவ ஏதஸ்மாத் ஆத்மனஹாங்கிறது இங்க இருந்து இந்த பிரம்மத்தின் எடுத்ததுன்னா ஏவமேவ அஸ்மாதாத்மனஹா இத்யனேன பராமர்த்தா. ஆகையால் இந்த அஸ்மாதாத்மனஹான்னு சொல்றது நீங்க ஜீவாத்மாவனிடத்துலன்னு சொல்லிட்டேன். தூங்கி முடித்து கொண்டிருக்கக்கூடியதான ஜீவனிடத்திலிருந்து நான் அர்த்தம் சொல்லி அதுல இருந்தான் திருஷ்டி சிருஷ்டிவாதங்கள்லாம் உண்டாருது அப்படின்னு சொல்லிடு. அது ஆக்சுவலா ஜீவன் அர்த்தம் இல்லை சார், பிரம்மன் அர்த்தம். ஏன்னா அந்த எத்திர ஏற்ற சுத்தோ பூத்துங்கிற இடத்துல எத்திரா எங்கு இந்த ஜீவன் சுத்தனான், ஜீவன் பரமா எங்க தூங்கிட்டு இருக்கான்?
பரமாத்மாவனிடத்துல தூக்கத்துல சத்சம்பத்தின்னு சொல்லிட்டு இருக்கேல, பரமாத்மாவோட ஒன்னா போயிட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேல. அப்ப அந்த ஜீவன் தூங்கும் பொழுது எந்த ஆதாரத்தில் தூங்கிட்டு இருக்கான்? ஆதாரம் இது பிரம்மம். அந்த பிரம்மத்தை தான் இங்கே ஏதஸ்மாத் ஆத்மனஹா சர்வே பிராணஹான்னு சொல்லுது. சோ இந்த ஸ்ருதி என்ன சொல்றது? பரமாத்மாவனிடத்துல எல்லாமும் உண்டா இருக்குன்னு சொல்றதே ஒழிய தூங்கி முழித்து கொண்டிருக்கிற ஜீவனிடத்திலிருந்து எல்லாம் உண்டாகிறதுன்னு அர்த்தம் சொல்ல முடியாது. தூங்கி முழித்து கொண்டிருக்கு எனக்கூடியதான ஜீவத்தினிடத்திலிருந்து வந்ததுன்னு சொன்னா உங்க திருஷ்டி சிருஷ்டிவாதம் ரைட். ஏன்னா அதுக்கு முன்னால ஒண்ணும் இல்லை, முழிச்சுட்ட சமயத்துல இவன் பாக்குறான், பாக்குற சமயத்துல சுட்டியா இருந்து அப்படின்னு சொல்றது ரைட்டா தான் இருக்கலாம். ஆனா இது ஜீவனை பத்தி சொல்லவே இல்லைங்க, பரமாத்மாவினிடத்தும் வருதுன்னு சொல்லியிருக்கு. அப்ப திருஷ்டி சிருஷ்டிவாதத்துக்கு இந்த வாக்கியம் எப்படி பிரமாணமாகும்? திருஷ்டி சிருஷ்டிவாதத்துல என்ன சொல்லியிருக்கேன்? எப்பொழுது பார்க்கிறீர்களோ அப்பொழுதுதான் அந்த பொருள் இருக்கு. தூங்கும் பொழுது பொருள்கள் இல்லை. நீங்க முழிச்சுட்டதுமே அத்தனை பொருட்களும் காணப்படுகிறது. எப்போ முழிச்சுண்டானோ பார்த்தானோ அப்பொழுது அது பொருள். இது இப்படி சொல்லணுமே. ஆனால் தூங்கி முழித்து கொண்டிருக்கக்கூடியதான ஜீவனிடத்திலிருந்து வருதுன்னு சொன்னாதான் சரியா வரும். ஆனா அந்த ஸ்ருதிக்கு அது அர்த்தம் இல்லை. ஏன்னா முன் வாக்கியத்துல எத்தனை ஏத்த சுத்தோ பூத்துங்கிற இடத்துல எத்தப்தத்தினால தூங்குற ஜீவனுக்கு ஆதாரமா இருக்கக்கூடியதான பிரம்மங்கிற அர்த்தத்தை கொள்ள வேண்டியதா இருக்கு. ஆகையால் ஏதஸ்மாத் ஆத்மனா அந்த பிரம்ம ரூபமான ஆத்மாவினிடத்திலிருந்து அப்ப என்னாச்சு? எல்லாமும் பிரம்மத்தினுடைய சுருட்டி தான் இங்கே சொல்லியிருக்கு, ஜீவ சுருட்டியை பத்தி சொல்லவே இல்லை அப்படின்னு சொன்னானே பார்க்கணும். அதனால இன்னைக்கு சொன்ன வாக்கியம் திருஷ்டி சிருஷ்டிப்புக்கு பிரமாணம் இல்லை அப்படின்னு வந்துச்சு. பாருங்க, நானும் எத்திர ஏக ஏதத் சுப்தோ பூத் இது எச்சப்தேன சுப்தாதாரத்வேன உக்தஸ்ய பிரம்மண ஏவ அஸ்மாதாத்மனஹ இத்யனேன பராமர்சாத் தத்கர்த்ருகைவ பிராணாதி சிருஷ்டிஹி நது சுப்தோத்சித ஜீவகர்த்ருகா அந்யதா. இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு பிரம்மத்தினிடத்திலிருந்து உண்டாகிறதுன்னு சொல்லாமல் ஜீவனிடத்திலிருந்து உண்டாகிறதுன்னு சொல்வேடையானால் அதுக்கு ஒரு தண்டம் சொல்லலாம். அக்னி ஊர்ணனாப்யாதேகே தந்து விஸ்புலிங்காதி ஜனகத்வோக்தி அத்ர ஜனகத்வோக்தி கம அத்ராபி வாக்கிய சர்வலோக சிருஷ்டிச்ச அலீகார்த்தா ஸ்யாத். இப்படி நீங்க ஒத்துக்கலைன்னா யதா அக்னே க்ஷுத்ரா விஸ்புலிங்கா விச்சரந்தி அப்படின்னு ஒரு வாக்கியம். எப்படி நெருப்பு தணல்ல இருந்து நெருப்பு பொறிகள் எல்லா பக்கத்துக்கும் போகிறதோ அதே விதமாக யதா ஊர்ணனாபி, ஊர்ணனாபி இந்த லூதா கேட்டம் 8 கால் போச்சுன்னு வச்சுங்களேன். அது என்ன பண்றது? அது தன்னுடைய லாலாஜலத்திலிருந்து வெளியில நூலை உண்டு பண்றது, மறுபடியும் அதனால சுருதத்தை கிருண்ணதேகா சிருஷ்டி பண்றதை தானே அதை சாப்பிட்டுகிறது அப்படிங்கிறது திருஷ்டாந்தங்கள் முண்டப்போபரகத்திலையும் சொல்லியிருக்க. இப்ப பிரம்மத்தினிடத்துல எல்லாம் உண்டாகிறது அப்படின்னு சொல்றேன்னா சொல்லித்தான் ஆகணும். ஜீவனிடத்திலிருந்து உண்டாகிறதுன்னு சொன்னா அக்னியிலிருந்து விஸ்புலிங்கம் வருது, அதே போல இந்த ஊர்ணநாபியிலிருந்து ரூதங்கை வகைகள்லாம் வருது. அப்படிங்கிறதுலாம் சரியா வராது. அது அப்படி இருக்கட்டும். இந்த வாக்கியம் என்ன சொல்றது? சர்வே லோகாஹான்னு இருக்கு. ஜீவனிடத்திலிருந்து ஏதோ சர்வே பிராணாகா போறது சிருஷ்டிக்கிறான்னு சொல்லுங்க. சர்வே வேதாக சர்வாணி வேதன்னு சர்வ ஆத்மானா இருக்கணும். சர்வே லோகான்னு 7 14 பவனங்களும் தூங்கி முடிச்சுங்கிற ஜீவன் இடத்துல வர முடியுமா? அது இருக்கா? லோகத்துல அனுபவம் இல்லையே. அதனால அது சரியா வராதுங்க. ஆகையால் ஜீவன் சொன்னேடையானால் அந்யதா அக்னி ஊர்ணனாபியாதேகே தந்து விஸ்பலிங்காதி. அப்படி அக்னிக்கு விஸ்பலிங்கம், ஊர்ணனாதிக்கு தந்து அப்படி எடுத்துக்கணும். அக்னி ஊர்ணனாபியாதேகே தந்து விஸ்பலிங்காதி ஜனகத்வோக்தி அது வரைக்கும். அத்ராபி வாக்கியே இந்த வாக்கியத்திலையும் சர்வலோக சிருஷ்டியுக்திஷ்ட அலிகார்த்தா ஸ்யாத். அதுவும் தப்பா போயிடுமே அப்படின்னு கேட்டார். நகி திருஷ்டி சிருஷ்டி பட்சே அக்னி ஊர்ணனாபியாதேகே தந்த்வாதி ஜனகத்வம். அக்னியிலிருந்து விஸ்புலிங்கம் உண்டாகிறதோ, ஊர்ணனாபியிலிருந்து தந்து உண்டாகிறதோ இவைகள்லாம் திருஷ்டி சிருஷ்டி பட்சத்துல சர்வலோக சிருஷ்டிர்வா எல்லா உலகங்களையும் பார்த்த உலகங்கள் பார்க்காத உலகங்கள் இவைகள்லாம் சிருஷ்டின்னு சொல்ல முடியுமா? சர்வலோக சிருஷ்டின்னு சொல்றேன். திருஷ்டி சிருஷ்டியில எப்படி சொல்லணும்? எது பார்க்கப்படுகிறதோ அப்பொழுது அந்த சமயத்துல சிருஷ்டி தான் சொல்லணும். சர்வலோக சிருஷ்டி சொல்ல முடியுமோ? ஆனா இங்க சொல்லியிருக்கேன். ஆகையால் திருஷ்டி சிருஷ்டி பட்சத்துக்கு இந்த வாக்கியம் எப்படி பிரமாணமாகும் அப்படிங்கிற
ஜனகத்துவம் சர்வலோக சிருஷ்டிர்வா அஸ்தி இது சேத் நா. இப்ப இந்த ஸ்ருதிக்கு அர்த்தம் சொல்லணும். என்ன இப்படி ஆயிடுது, ஒரு பிரம்மன்னு ஒரு வாக்கியம்னு சொன்னா இந்த வாக்கியத்துக்கு மேல இவ்வளவு பாயறானே அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றாரு. அப்பா ஒரு ஸ்ருதியை அர்த்தம் பண்ணணும்னா இதோ அப்படி ஒரு வாக்கியத்தை வச்சுன்னு முன் வாக்கியத்தை வச்சுன்னு அர்த்தம் பண்ணப்படாது. முன்னும் பின்னும் எல்லாத்தையும் பார்த்து அர்த்தம் சொல்லணும். எப்படி ஆரம்பிக்கிறது, நடுவில் என்ன சொல்றது, கடைசியில் என்ன சொல்றது, எல்லாவற்றையும் பார்த்து அதுக்கப்புறம் தான் வேத வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லணும். உபக்கிரம மத்திய நிர்தேச உபசம்ஹாரங்களை வச்சுட்டு அர்த்தம் சொல்லணும். ஆகையால் டோட்டல் பிரகரணத்தை வச்சு அர்த்தம் சொல்லணும். இது ஒரு வாக்கியத்தை முன்னால் இருக்கிற வாக்கியத்தை அப்படியே அர்த்தம் சொல்லப்படாது. ஆகையால் நான் எத்ரா இத்யஸ்ய காலபரத்வேன எத்ர ஏஷ ஏதத் சுப்தோ பூத் அப்படின்னு இருக்கும் இல்லையோ. இங்க எத்ராங்கிற பதத்துக்கு எந்த சமயத்தில்னு அர்த்தம். எத்ரா இத்யஸ்ய காலபரத்வேன எச்சப்தேன பிரம்மணோ நிர்தேசா பாவா. அவன் என்ன சொன்னா, எச்சப்தத்தினால பிரம்மம் சொல்லப்படுகிறது என்று சொன்னான். எச்சப்தத்தினால பிரம்மன் சொல்லலை சார். இங்க எத்ரான்னு சொன்னா எந்த காலத்தில் அப்படின்னு அர்த்தம். எத்ரா இத்யஸ்ய காலபரத்வேன எச்சப்தேன பிரம்மணோ நிர்தேசா பாவா நச்ச எஸ்யா இத்யஸ்ய பிரம்மரூப அதிகரண பரத்வம் காலபரத்வம் வா இத்யத்ர வினிகமனா விரஹா. அதுக்கு மேல சொல்ற எத்ரான்னு சொன்னா நான் முன் வாக்கியத்தை வச்சு எத்ரானா பிரம்மம்னு அர்த்தம் பண்ணேன். சுழுத்தில ஜீவனுக்கு ஆதாரமா இருக்கக்கூடியதான பிரம்மம்னு நான் அர்த்தம் சொன்னேன். நீங்க எத்தனான எந்த சமயத்தில்னு அர்த்தம் பண்றேன். எதை சார் எடுத்துக்கணும்? இதுவும் அர்த்தம் சொல்லலாம், அதுவும் அர்த்தம் சொல்லலாம். எதை எடுத்துக்கிறது? இதைத்தான் எடுத்துக்கணும் என்று சொல்றதுக்கு ஒரு காரணம் ஏதாவது தனியாக இருக்கா? தெரியலையே. வினிகமனா இல்லை, ஏகத்துவ பட்சபாத்தினி யுக்தி. இதைதான் எடுத்துக்கணும், இது எடுத்துக்கப்படாது என்கிறதுக்கு அதுக்கு வினிகமனான்னு சொல்றது. அதைதான் எடுத்துக்கணுங்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்றதுக்கு வினிகமனான்னு சொல்லு. என்ன சொல்ல போறேன்? நான் சொல்ற அர்த்தம் எடுத்துக்கப்படாது, நீங்க சொல்ற அர்த்தம் தான் எடுத்துக்கணும், என்ன நிர்பந்தம் அப்படின்னு கேட்கிறேன். நச்ச எத்ரா இத்யஸ்ய பிரம்மரூப அதிகரண பரத்வம் இல்ல கால பரத்வம் வா. காலம்னு எடுத்துக்கணுமா, எந்த சமயத்தில் அர்த்தம் சொல்லணுமா, இல்ல பிரம்மம்னு அர்த்தம் சொல்லலாமா, எதை எடுத்துக்கணும்? இத்யத்ர வினிகமனா விரஹா. அது சொல்ற வினிகமனா விரகம்னு சொல்லாத, ஒரு காரணம் இல்லையேன்னு சொல்லாத. நான் சொல்ற அர்த்தம் எடுத்துக்கிறதுக்கு அங்கே காரணம் இன்டர்னல் எவிடன்ஸ் இருக்கு. ஏன்? அனந்தர வாக்கே இதுக்கு அடுத்ததாக என்ன சொல்றது? ததா பூத் குதயே ததாதா அப்படின்னு 2 கேள்வி கேட்டார். அஜாத சத்ரு பிராமணம் பிரதாரண்யத்துல அந்த பிராமணன் வந்தார். அவர் அவர் பேர் பாலாக்கின்னு பேர். அவர் ரொம்ப கர்வத்தோட இருந்தார். அதனால அவருக்கு திருப்த பாலக், அவர் பேரு திருப்த பாலக் இல்ல, அவர் பேரு பாலாக்கி, திருப்தனா இருந்தார். என்ன பண்றது, சில விதத்துல கர்வம் வந்துருது. என்ன பிரம்மதே பிரவாடின்னு ஆரம்பிச்சார். ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஏன்னா பிரம்மத்தை சொல்றேன்னு ஜனகோ ஜனகோ இது ஜனக ஜனாதாவன் எல்லாரும் ஜனகர் ஜனகர் அவர் தான் கேட்பார், அவர் தான் காது கொடுப்பார். அந்த பக்கம் போறாதியா, யாரும் நம்மகிட்ட வரதில்லை. பிரம்மத்தை விசாரம் பண்றேன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி மரியாதை பண்ணி அவரை உட்கார வச்சு சொல்லுங்கன்னு சொன்னார். வரிசையா சொல்ல ஆரம்பிச்சார். இவர் எதை சொன்னாலும் இது எனக்கு முன்னாலேயே தெரியுமே, மறுபடியும் அதே சொல்றதுங்கிறார். நீ சொல்றது எனக்கு தெரியும், அதுக்கு மேல சொல்லும், அதுக்கு மேல சொல்லும்னு 13-14 பரியாயங்கள் அவர் சொன்னதுதான் மேல தெரியும் தெரியும் சொன்னா. அதுக்கப்புறம் என்ன, அதுக்கு மேல அவ்வளவுதான் நம்மகிட்ட ஸ்டாக் ஆயிடுது அப்படின்னு ஆயிடுதுன்னு சொன்னதுமே ஏதாவன்னும் இவ்வளவுதானோ அப்படின்னு ஆமான்ட்ட. அப்ப இது அறிந்ததால் அறியப்பட்டதா ஆகும்னு சொல்லப்படாது. எல்லாம் தெரியும் நான் சொல்லேன்னு சொன்னதே, இது அறிஞ்சதுனால அறியப்பட்டதாகும்னு சொல்ல முடியாதேப்பா அப்படின்னாரு. அப்படி அவர் அப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நீங்க சொல்லுங்கோ அப்படின்னு நான் உபசதனம் பண்றேன். அப்படி நீங்க பண்ணாதீங்க, நீங்க பிராமணால் இருக்கிற இடத்துல ஞபயிஷ்யாமி, நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்த ராஜாவானவர் இவரை அழைச்சுன்னு போறார். கையை பிடிச்சுன்னு அழைச்சுன்னு போறார். தூங்கிட்டு இருக்கக்கூடியதான ஒரு மனுஷனை இவர் சொன்ன எந்த பெயர்கள் உண்டோ அந்த பெயர்களோட அவர் கூப்பிட்டார். பிருகன் பாண்டரவாதா சோமராஜன்லாம் கூப்பிட்டார். அந்த தூங்கிட்டு இருக்கு யோகியனை கூப்பிட்டு அவருக்கு என்ன ஆனந்தமா பரடோட்ட தூங்கிட்டு இருக்க.
இந்த ராஜாவுக்கு அது இல்ல, நியாயமா தூங்குற வாழை எழுப்பக்கூடாது. இருந்தாலும் இவருக்கு பாட்டம் சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்கா அவர் தொடையில கிள்ளி எழுப்பினாரா. எழுப்பினா எழுந்து முடிஞ்சுதார். இருந்தா போல இருந்து உத்தியோகம் பண்ற சமயத்துல தூங்கிட்டே இருந்து அந்த ராஜா வந்து எழுப்பினார். நம்ம ஆபீஸ்ல மேனேஜர் வந்து சாரி சார்னு சொல்லிட்டு சும்மா இருப்பேன். அங்கே ராஜா சாருக்கு தலை எடுத்துருவான், ஒன்றும் சொல்ல முடியாது. என்னடா பண்றது, நடுங்கி அப்படியே நிக்கிறான், உடம்பெல்லாம் வேஸ்ட் கொட்டுறது. அப்ப இவரை பார்த்து கேட்கிறார், அது என்னடான்னு, எலியனுடைய பிராண சங்கடம் பூனைக்கு விளையாட்டா இருக்கு. ராஜா ஆழமா இவரோட பேசிட்டு இருக்காரு. அவன் நடுங்கி பிராண விடுறான், என்ன ஆயிடுமோன்ட்டு. நான் கூப்பிடுறதுக்கு முன்னால எழுதுக்கவே இல்லை, கூப்பிடுறப்ப எழுதுக்கல. இப்ப கீழே நின்று டக்குன்னு முழிச்சுட்டார். பார்த்தேல, இந்த முழிச்சுண்ட மனுஷன் இதற்கு முன்னால ஏஷ ததாபூத், அப்பொழுது எங்க இருந்தார், குத ஏததாக எங்க இருந்து வந்தார் அப்படின்னார். ததுகனமேனே கார்கியா, அதுக்கு சமாதானம் கார்கியர் அறிந்து கொள்ளவில்லை. அப்ப திருப்பி இவர் தான் சொல்லணும். சொல்றேன்னு ஆரம்பிச்சேன், ஞபேஷியாவின்னு சொல்லிட்டாரு, சொல்ல ஆரம்பிச்சார். இது சந்தர்ப்பம். இப்ப குவைஷ ததாபூத்னு இருக்கு. ததா இதற்கு முன்னால எப்ப பதில் சொல்லலையோ அப்ப ஏஷா இவர், குவ அபூத் எங்க இருந்தா. இங்க ரெண்டு பதங்களுக்கு குவா எங்க இருந்தா அப்படின்னா தேசம், எங்கு எந்த இடத்தில், ததா அப்பொழுது. சோ இந்த ரெண்டு ஒரு தேசத்தை குறிக்கக்கூடிய, ஒரு பிளேஸ குறிக்கக்கூடியதான ஒரு கேள்வி, ஒரு காலத்தை குறிக்கக்கூடியதான ஒரு கேள்வி. இந்த ரெண்டு கேள்விக்குத்தான் இப்ப பதில் சொல்லணும். கேள்வி இது இருக்கு, சொல்லணும். அப்பதான் ஏதஸ்மாதாத்மனான்னு வருது. இப்ப இந்த இடத்துல ஏதஸ்மாத், இங்க இந்த இடத்துல காலம்னு சொல்லணுமா, எத்தராங்கிறதுக்கு, இல்ல பிரம்மம்னு அர்த்தம் சொல்லணுமா? சொல்லுங்க பார்க்கலாம். காலம்னு அர்த்தம் சொன்னா தான் சரியா வரும். அதனால பிரம்மம்னு அர்த்தம் சொல்லப்படாது. பிரம்மம்னு அர்த்தம் சொல்ல வேணா ஜீவனிடத்திலிருந்து சிருஷ்டி வருதுன்னு சொல்லணும். ஜீவனிடத்திலிருந்து சிருஷ்டி வருதுன்னு சொல்லணும். திருஷ்டி சிருஷ்டிக்கு பிரமாணம் ஆயிடுச்சு திருஷ்டி. அதே போல நட எத்ரா இத்யஸ்ய பிரம்ம ரூப அதிகரண பரத்வம் காலபரத்வம் வா இத்யத்ர விநிகமனா விரஹ அனந்தர வாக்கியே, அதுக்கு பின்னால வாக்கியத்தில் குவைஷ ததாபூத் இத்யத்ர குவ ததா இதி பதத்வய உபாதானஸ்யைவ விநிகமகத்வாத். இந்த வாக்கியம் புரியணும்னா அவனுக்கு அஜாசத்ரு பிராமணம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு ஞாபகம் வந்தாதான் இது சரியா பண்ணிக்க முடியும். அதுக்காக சொன்னேன். குவைஷ ததாபூத், குவா எங்கு, ஏஷ இப்பொழுது நடுங்கி நிற்கிறானே இந்த ஜீவன், ததா அப்பொழுது தூங்கும் பொழுது, அபூத் இருந்தான் அப்படின்னு கேட்டார். அங்கே குவான்னு ஒரு பதம் இருக்கு, ததான்னு ஒரு பதம் இருக்கு. குவ ததா இது பதத்வய உபாதானஸ்யைவ. ஸ்ருதியில் இவ்விரண்டு பதங்களை சொல்லுவதுதான் விநிகமகத்வா, விநிகமகமாச்சு. விநிகமகம்னா இந்த அர்த்தத்தை கொள்ளணும் என்பதற்கு ஒரு ப்ரூஃப் ஆச்சு. எத்ரா இத்யனேன தேச நிர்தேசே, நீங்க சொல்ற எத்ராங்கிறதுனால தேசம்னு சொல்லியா இருக்குமே. ஆனால் குவா இது பத பிரஸ்ன தேச பிரஸ்ன அனுபவத்தே, குவான்னு கேள்வி கேட்க முடியாது. கால அனிர்தேச, காலம்னு சொல்லலைன்னா ததா இது பிரதிநிர்தேச அனுபவத்தே. அதனால குவா ததான்னு இருக்கிறதுனால இங்க தேசமும் காலமும் சொல்லி ஆகணும். பாஷ்யகாராதிபிஷ்ட ஸ்தூலாதிகாரிணம் பிரதி ததா வியாக்கியானா. இப்படி வியாக்கியானம் பண்ணது எதுக்கா? ஸ்தூலாதிகாரிக்க வச்சு. இப்ப ஞாபகம் வச்சுக்கணும், வேதாந்தங்கள் சொல்லும் பொழுது ஸ்தூலாதிகாரி, மந்தாதிகாரி, மத்தியம் உத்தமாதிகாரி, மத்தியாதிகாரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது. தத்வா வேதகமான திருஷ்டி ரதமா, தத்துவ திருஷ்டி தத்வக்ஷதிர் மத்தியமா, தத்துவ பிரச்சுதி விப்ரமக்ஷதிகரி, தத்ர அந்நிய திருஷ்டிர் மதா. அப்படின்னு சம்சேபச்சாரி இருக்கிறதுல அந்தந்த இண்டிவிஜுவலுக்கு தகுந்த மாதிரி அவர் எந்தெந்த நிலையில இருக்காரோ அதுக்கு தகுந்தா போல அர்த்தம் சொல்லிட்டு இருக்கு. ஆகிய எப்படியாவது உங்களுக்கு வேதாந்தத்தை மனசுல ஏற வைக்கணும், அதான் முக்கியம். அதனால இப்படி அர்த்தம் பண்றாரே அப்படி அர்த்தம் பண்றாருன்னா அந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு புரியும்படி அர்த்தம் பண்ணியிருக்காரு. அதனால தப்பாது. பூர்வோத்தர சந்தர்ப்பங்களை வச்சுதான் அர்த்தம் பண்ண வேண்டியதா இருக்கு. ஊர்ணனாபியாதே. அப்ப இது இருக்கட்டும், இந்த ஸ்ருதி ஆகட்டும். இந்த பிரம்மத்திலிருந்து வர்றது ஜீவன் இடத்துல இருந்து தான் உண்டாகிறதுன்னு சொன்னேடையானால் அந்த ஊர்ணனாபி திருஷ்டான் தான் அக்னியிலிருந்து விஸ்புலிங்கத்தை எக்ஸாம்பிளா கொடுத்தது, அதெல்லாம் சரியா வராதே சார்.
பிரம்மத்திலிருந்து பிரபஞ்சம் வருதுன்னு சொன்னாதானே அந்த திருஷ்டாந்தங்கள்லாம் சரியா போகும். ஜீவனிடத்திலிருந்து வருதுன்னு சொன்னா அது சரியா வராது அப்படின்னு கேட்கிறார். ஊர்ணனாபியாதேகே தன்வாதி ஜன்ம உற்பத்திஸ்து. ஊர்ணனாபியிலிருந்து தன்வாதி ஜன்மா. தந்துன்னு சொன்னா நூல், ஊர்ணனாபி அந்த லாலாஜலத்திலிருந்து வெளியில வருது மறுபடியும் வருது, அதெல்லாம் எப்படி வருமா அப்படின்னு கேட்கிறார். லௌகிக பிரமசித்த காரிய காரண பாவ பிரசித்தி அனுருத்திய. லோகத்துல இருக்கக்கூடியதான காரிய காரண பாவம் இப்படி இருக்கு, இது சுருட்டி பண்றது தானே சாப்பிடுறது அப்படிங்கிறத வச்சுட்டு அது மாதிரி ஒரு திருஷ்டாந்தம் கொடுத்துருக்க. நெருப்புல இருந்து எப்படி தணல்ல இருந்து எப்படி நெருப்பு பொறிகள் வருதோ அது மாதிரி இந்த பிரம்மத்து சைத்தன்யத்துல எல்லாம் வருதுன்னு லோகத்துல நம்ம காரிய காரண பாவம் வச்சிருக்கோம். இதை மாதிரின்னு எக்ஸாம்பிள் சொன்னாரே தவிர ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா அதே மாதிரியே திருஷ்டாந்தத்துல சர்வதா சர்வாம்சீன திருஷ்டாந்தம்னு சொல்லப்படாது. அப்படி சொன்னா திருஷ்டாந்தத்தை அசாத்திய பாவமே விட்டு போயிடும். ஆகையால் வரிசை இந்த திருஷ்டாந்தங்கள்லாம் எதுக்கு சொன்னா ஸ்தூலமாக நீங்க காரிய காரண பாவம் எப்படி புரிஞ்சுட்டு இருக்கோ அது மாதிரி இதுன்னு சொல்றதுக்காக திருஷ்டாந்தமே தவிர அப்படி இல்லை. அதனால சரியா சர்வலோகாதி சிருஷ்டிச்ச. சர்வலோகாதி சிருஷ்டியெல்லாம் எப்படி தத்த திருஷ்டி வியக்தி அபிப்பிரேத்தியா. நீங்க ஒரு லோகத்தை சிருஷ்டி பண்ணிருக்க, அங்க இருக்கிறவா இன்னொரு லோகத்தை சிருஷ்டி பண்ணிருக்க. எந்த யார் முழிச்சு எழுத்துங்கிறாளோ அவளுக்கு முன்னால் இருக்கக்கூடியதான லோகங்களை அந்தந்த ஜீவன் சிருஷ்டி பண்ணினா அப்படின்னு சொல்லிட்டு போங்கலாம். சரியா போயிடுது. அதனால சர்வலோகாதி சிருஷ்டிச்ச தத்த திருஷ்டி வியக்தி அபிப்பிரேத்தியா யதா யத் பஸ்யதி தத் சமகாலம் தத் சிருஜதி இத்யத்ர தாத்பர்யா. ஆகையா கடைசியில என்னாச்சுன்னு எப்பொழுது எதை தாங்கள் பார்க்கிறீர்களோ அப்பொழுது அவைகள் உண்டாகிறது, அவ்வளவுதான் அர்த்தம். எதா எத் பஸ்யதி, எதா எப்பொழுது, எத் பஸ்யதி எதை பார்க்கிறீர்களோ தத் சமகாலம் அதே சமயத்தில் அந்த க்ஷணத்திலேயே தத் சிருஜதி இத்யத்ர தாத்பர்யா. இதுதான் முக்கியமா சொல்றது. நச்ச அவித்யா சககிருத ஜீவ காரண கத்வே ஜெகத்வைத்திய அனுபவத்தி. அதோட இல்ல, இந்த உலகங்கள்லாம் விசித்திரமா இருக்கு சார். ஒரு மாதிரி ஒண்ணும் இல்லை. எந்த பதார்த்தங்கள் பாருங்க, ஒவ்வொரு பதார்த்தமும் பார்த்தீங்கன்னா அதுல 1000 மடங்கு. ஒரு புஷ்பத்துல பார்த்தீங்கன்னா மல்லி புஷ்பமே 4-5 ரகம் இருக்கு, ரோஜா புஷ்பமே 7-8 இருக்கு. அரளின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சளா அரளி இருக்கு, சிவப்பு அரளி இருக்கு, ரெட் ரோசா இருக்கு, எத்தனை இருக்கு. ஒரு புஷ்பம் மாதிரி ஒரு புஷ்பம் இருக்கா. ஒரு பழம் வரிசையா மாம்பழம் வச்சிருக்கான், ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேரை வைக்கிறோம். நமக்கு சாப்பிட்டா எல்லாரும் பிடிக்குது. ஆனா என்னடான்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் வைக்கிறோம். பேர் வச்சதுனால வேலை மாறுறது அவளுக்கே தவிர ஒரே மாதிரி தானே இருக்கு. ஆனா எத்தனை விசித்திரங்கள் இருக்கு. இத்தனை விசித்திரங்களும் இந்த ஜீவனிடத்துல இருந்து வருதுன்னு சொன்னா அது எப்படி வரும் அப்படின்னு கேட்கிறார். நாச்ச அவித்யாச கருத ஜீவ காரண கத்வே. அவித்யோட கூடியதான ஜீவன் தான் இவைகளை எல்லாவற்றையும் உண்டு பண்ணுகிறான் என்று சொல்வேடையானால் ஜெகத்வைத்திய அனுபபத்தி. ஜெகத்வைத்தியம் வராது. உலகத்துல இவ்வளவு விசித்திரமான அம்சங்கள் இருக்கே, இது வராம போயிடுமே அப்படின்னு கேட்கிறான். அதுக்கு சொல்றார், ஜெகதுபாதானஸ்ய அஜ்ஞானஸ்ய விசித்திர சக்தி கத்வாத். ஜெகதுபானமா இருக்கக்கூடியதான இந்த அஜ்ஞானம் இருக்கு, இதுல விசித்திர சக்தி இருக்கு. அந்த அஜ்ஞானம் மாயேன்னு ஒண்ணுதான் பார்க்கணும். வஸ்துதா இந்த அஜ்ஞானம் அவித்யா மாயா எல்லாமே ஒண்ணுதான் ஒரு பட்சம். ஆனா சில பேர் என்ன சொல்லிட்டு இருக்கா, சத்துவகுணம் பிரதானமா இருக்குமே, ஆனால் அவைகளுக்குள்ள எல்லாம் 3 குணங்களும் இருக்கு. அஜ்ஞானமாகட்டும், அவித்யா இருக்கட்டும், மாயை இருக்கட்டும், தமஹா, இதெல்லாம் சினனி இருந்தாலும் சில ஆச்சாரியால் என்ன பண்ணியிருக்கா, சத்துவகுணம் அதிகமா இருக்கக்கூடியதான பகுதிக்கு மாயேன்னு பேர் வச்சிருக்க. ரஜோகுணமோ தமோ குணம் அதிகமா இருக்கக்கூடியதான பகுதிக்கு ஒரே பொருள் தான். அதுல அதிகமாக ரஜோகுணத்து தமோ குணம் அதிகமா இருந்தா அது அவித்யன்னு சொல்றது, அஜ்ஞானம்னு சொல்றது. ஏன்னா அஜ்ஞானம் என்ன பண்றது, பொருளை மறைக்கிறது, நமக்கு தெரியாமன்றது. அதனால பொருளை மறைக்கிறதுனால ஆவரண சக்தி அதிகமாக காணப்படுகின்றதுனால இதுக்கு அஜ்ஞானம்னு பேர் வச்சிருக்கு. இந்த மாயன் என்ன பண்றான், ஒன்னை இன்னொன்னா காட்டுறான். இருக்கிற பொருள் ஒண்ணுதான், அந்த மாயைக்கு மாயை என்ன பண்றான், வேற விதமா காட்டுறான். அதனால அங்கே சத்துவகுணம் அதிகமா இருக்கிறதாக சொல்லிட்டு இருக்கா. வஸ்துதா எல்லா பொருளும் ஒண்ணுதான். அதனால ஜீவனுக்கு அஜ்ஞானம் வந்ததுனாலும் அந்த அஜ்ஞான ஜெகதுபாதானஸ்ய அஜ்ஞானஸ்ய விசித்திர சக்தி கத்வா, விசித்திரமான சக்தி உண்டு. உபபத்தியந்தரங்க, இது மட்டும் இல்லாமல் மற்ற உபபத்திகள்னா சித்தாந்த பிந்து கல்பலத காதவு அஸ்மாபிஹி அபிஹிதம். சித்தாந்த பிந்து தசஸ்லோகின்னு ஆச்சாரியார் ந பூமி ந தோயம் ந தேஜோ ந வாயுன்னு 10 ஸ்லோகங்கள் எழுதினர்.
அந்த 10 ஸ்லோகங்களுக்கும் மருத்துவம் செலுத்தி சித்தாந்த பிந்துன்னு அதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணினார். அதுக்கு பிரம்மானந்த குணம் வியாக்கியானம் பண்ணியிருக்கேன். அந்த சித்தாந்த பிந்துவுல இதை பத்தி நான் விஷயங்கள் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இந்த திருஷ்டி சிருஷ்டிவாதத்தை பத்தி எல்லாம் இங்க சொல்லியிருக்கேன். அதே விதமா வேதாந்த கல்பலிச்சிக்கான ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன், அதுலயும் விஸ்தாரமாக சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற இது ஒண்ணு பார்த்துக்கலாம். பகவத்பாதால் அவர் பிரஸ்தானத்திரைய பாஷ்யத்தில் நான் அங்க எழுதியிருக்கேன் எங்கேயும் சொல்லவே இல்லை. ஒரு புத்தகத்துல எழுதி இன்னொரு புத்தகத்தில் நான் பண்ணியிருக்கேன் நான் இங்க பார்த்தங்கோன்னு சொல்றது இல்லை. இந்த தானே தன்னுடைய விஷயத்தை அட்வர்டைஸ் பண்ண மாட்டார் அவர் பாஷ்யத்துல இதுல எங்கேயும். ஆனா சில பேர் அப்படி பாமதிக்காரர் பிரதர்த்தம் நியாயகணிக்காயா அப்படி அந்த கதையே திரஷ்டவியம் அப்படின்னு நான் இன்னொரு புத்தகத்தையும் எழுதியிருக்கேன் அப்படி. அது போல இவர் மீது புத்தகங்களை எழுதியிருக்க அதுல விஸ்தாரமா பண்ணியிருக்கேன். இது இந்த திருஷ்டி சிருஷ்டத்துக்கு உபபத்தி. அப்போ ஒரே ஒரு ஸ்ருதி தான் இருக்கும் உங்களுக்கு. திருஷ்டி சிருஷ்டி சொல்றது பிரதாரனுக்கு ஒரு ஸ்ருதி அப்படித்தான் இருக்கா, வேற எங்கேயாவது இருக்கான்னு இல்லப்பா. வாசிஷ்ட வார்த்திகாமிருதாதோ வாசிஷ்டத்திலையும் இருக்கு, வார்த்திகத்திலையும் இருக்கு. பிரகதாரண்யக வார்த்திகம், தைத்தரிய வார்த்திகம், தட்சிணாமூர்த்தி ஸ்லோகத்துக்கு வார்த்திகம், பிரணவ வார்த்திகம், இவைகள்லாம் சேர்ந்து வார்த்திகாமிருதம்னு பேர். எங்க மருத்துவம் சரஸ்வதிக்கு எல்லாரை விட வார்த்திகத்தை கண்டு அவர் ரொம்ப இஷ்டம். அது என்னமோ அவருடைய அபிப்பிராயம். வார்த்திகக்காரன ரொம்ப சந்தோஷம் அவருக்கு. கடைசியில சித்தாந்த பிந்து கடைசியில நஸ்தௌமிதம் அப்படின்னு சமயக்ன சூத்திரம் யோ நபவந்த சூத்திரங்கள் கையில இருந்தாலும் கட்டளையா நன்ன கட்டளையா யார் சூத்திரங்களே இல்லாமலேயே கையில சூத்திரமே இல்லை ஆனா நன்னா கட்டிவிட்டாராம் யாரு ஆச்சாரியாலும் வார்த்திகாச்சாரியரும் அப்படின்னு அவர் அவளோட விசேஷமாக கொண்டாடுறார். அது மாதிரி இந்த வார்த்திகம்னு சொன்னா வார்த்திகாமிருதம்னு சொல்லுவார்கள். அப்படி வார்த்திகாமிருதாதோ ஆகரேச்சா ஆகரேன்னு சொன்னா இது வார்த்திகாமிருதாதோ ஆகரேச்சா ஆகரம் ஆகரம் சொன்னா சூத்திர பாஷ்யம் ஜெனரலா. ஆனா மருத்துவ சரஸ்வதி ஆகரம்னு சொன்னா சில பிரதாரணிக பாஷ்யத்தையும் சொல்றாரு. ஜெனரலா எல்லா சாஸ்திரங்களையும் ஆகரம்னு சொன்னா சூத்திர பாஷ்யம்னு அர்த்தம். ஆனா இவர் மட்டும் ஆகரேன்னா பாஷ்யம்ங்கிறது ஜெனரல் அர்த்தம் தான் சொல்லிட்டு ஆகரேச்ச ஸ்பஷ்டமேவ உக்தம். எப்படி யதா அவித்யா யோனயோ பாவாஹ சர்வேமி புத்புதா இவ எல்லா பாவங்களும் எல்லா பொருள்களும் அவித்யா யோனய அவித்யிலிருந்து வந்ததுதான். எப்படின்னு சர்வேமி புத்புதா இவ அந்த ஜலத்துல குமிழ்கள்லாம் உண்டாரு பார்த்தீங்களா, அது மாதிரி எவ்வளவு நேரம் இருக்கும், ஒரு க்ஷணம் இருக்கும் அடுத்த க்ஷணம் போயிடும். அதனால எல்லாம் அப்படித்தான். க்ஷணமுத்பூய கச்சந்தி எப்படி ஞானைக ஜலதௌலயம் எல்லாம் இருக்கிறது. சமுத்திரம் எப்படி பர்மனண்டா சாஸ்வதமா இருக்கோ அதுல இந்த குமிழ்கள்லாம் உண்டாயி அழிஞ்சு போறதோ அதே போல சமுத்திர ஸ்தானத்துல இந்த ஞானம் இருக்கு. அந்த ஞானைக ஜலதோ ஞானம் எனக்கூடியதான சமுத்திரத்தில் இவைகள்லாம் காணப்படுகிறது, அழிகிறது. ஆகையால் எல்லாம் டெம்பரரி சார், ஒன்றும் பர்மனன்ட் கிடையாது அப்படின்னு இருக்கப்பா அப்படின்னு. அப்படி வாசிஷ்டத்தை சொல்றார். தஸ்மாத் பிரம்மாதிரிக்தம் கிருஷ்ணம் துவைத ஜாதம். ஆகையால் பிரம்ம பின்னமான முழுமையான துவைத்தம் எல்லாமே ஞான ஞேய ரூபம். ஞானமோ ஞேயமோ எல்லாம் ஆவித்யகமேவா, எல்லாம் ஆவித்யகம் தான், அவித்யினால உண்டாச்சுதான். அதனால என்ன ஆயிடுது பிராதீதிக சத்துவம். இதுதான் இது வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கோம். வியாபாரிக சத்தியம் பிரபஞ்சங்கள்லாம் இந்த திருஷ்டி சிருஷ்டிவாதத்துல சர்வமும் பிராதீதிக சத்துவம் சர்வஸ்ய. அதனால இது வரைக்கும் நீங்க 3 உலகத்துல 4 டிவைட் பண்ணிருந்தது இல்லையா. ஒண்ணு பிரம்மம், அது எப்பொழுதுமே அழியாத அபாத்தியமான ஒரு ஸ்வரூபம். அதை விட லோயர் ரேங்கா இருக்கக்கூடியது பாரமார்த்திகத்தை விட லோயர் ரேங்கா இருக்கிறது வியாபகாரிக்கம். பிரம்மஜானம் வர பரியந்தான் இதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். பிரம்மஜானம் வந்த அன்னைக்கு பார்த்துப்போம், அன்னைக்கு எல்லாமே அழிஞ்சு போயிடும், ஸ்பன போட்டோம். ஸோ செகண்ட் செட்டு வியாபகாரிக்கம்னு சொன்னோம். நம்ம கண்ணு முன்னாலேயே தோணி அழியக்கூடியதான சில பதார்த்தங்கள் எது ரஜு சர்ப்பம், அதே போல சுக்தி ரஜதம், இப்படிப்பட்டதான பதார்த்தங்கள் சுவாப்னிக பதார்த்தங்கள் கொஞ்ச நேரம் இருந்து போயிடும். இப்ப அதை விட லோயர் ஸ்டேட்டஸ் ஆண்டலாஜிக்கல் ஸ்டேட்டஸ் என்ன, இது அடுத்தது பிராதீதிகம். ஸோ பாரமார்த்திகம், வியாபகாரிகம், பிராதீதிகம்.
அதை விட லோயர் என்னைக்குமே எதுவுமே கணக்கு தெரியாது, அசத்துங்கிற பதார்த்தம். இப்படி 4ஆ பிரிச்சோம். அதுல வஸ்துதா இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த அசத்தம் கண்ணுக்கு தெரிய வேண்டாம், அது போயிடப்படும். இந்த பிராதீதிகம் வியாபகாரிகம்னு பிரபஞ்சத்தை 2ஆ சொல்லிட்டு இருந்தோம். பிரம்மஜானம் வந்தால்தான் போகக்கூடியது சிலது, பிரம்மஜானம் வர்றதுக்கு முன்னாலேயே போகக்கூடியது சிலதுன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அந்த பாகுபாடே வச்சுக்க வேண்டாம். பிரம்மஜானம் வர பரியந்தம் இருக்கிற எல்லா பதார்த்தமும் எல்லாம் அவ்வளவுதான் போங்க, எல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, எல்லாம் பிராதீதிகம் தான், இதெல்லாம் அவித்யா காரியம் தான். இது சிலது கொஞ்ச நேரம் இருக்கு, அங்க காரிய காரணமாகவும் இருக்கு, எல்லாம் பிரம்மத்தார் அப்படின்ட்டான். அதனால ஞான ஜேய ரூபம் ஆவித்யகமேவா இது பிராதீதிக தத்துவம் சர்வஸ்ய இது சித்தம். ரஜ்ஜு சர்பாதிவத் ஆயல் என்ன ஆயிடுச்சு, ரஜ்ஜு சர்பாதிகள் போல் விஸ்வம் ந அஜ்ஞாதம் சத்து. சோ இப்ப இருக்கக்கூடியதான பொருள்கள் எல்லாம் நீங்க குடத்தை பார்க்கறதுக்கு முன்னாலேயும் குடம் இருந்தது, நீங்க பார்க்காதனால உங்களுக்கு தெரியல. குடம் இருந்த குடத்தை தாங்கள் பார்த்தேள், பிறகு உங்களுக்கு தெரிஞ்சது. ஆனால் நீங்க பார்க்கறதுக்கு முன்னால குடம் இருந்ததா இல்லையா, இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். சோ அஜ்ஞாத தத்துவமான பதார்த்தங்கள் இருந்தது, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எல்லாமே எப்படின்னா ஞாதைக தத்துவம். எப்ப நீங்க பாக்குறீங்களோ அப்ப இருக்கு, உங்க கண்ணுக்கு தெரியலன்னா இல்ல போங்க அப்படின்னு. தஸ்மாத் ந அஜ்ஞாதம் தத் இதி ஸ்திதம். பிரபுத்த திருஷ்டி சிருஷ்டித்வாத் சுஷுப்தவுச்ச லயஸ்ருதே. என்ன, முழிச்சுண்டவருக்கு தான் எல்லாம் திருஷ்டி சிருஷ்டி, தூங்கினவனுக்கு ஒரு பொருளும் இல்லை போங்க அப்படின்ட்டு. பிரபுத்த திருஷ்டி சிருஷ்டித்வாத் சுஷுப்தவுச்ச லயஸ்ருதே அப்படின்னு இந்த திருஷ்டி சிருஷ்டி உபபத்திங்கிற பிரகரணம் ஆயிடுத்து. அடுத்த வாரம் இதுக்கு மேல அடுத்ததாக இருக்கக்கூடியதான பிரகரணம் ஏக ஜீவவாதம், அதை அடுத்த வாரம்.